என்னோட 6 வருட திருமண வாழ்க்கை முடிஞ்சு 7வது வருடம் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த 6 வருஷத்துல எனக்கு நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த 6 வருஷத்துல எனக்கு சண்டையே வரலைன்னா, நெறைய சண்டை எங்க வீட்ல தினமும் சண்டையோட தான் இருக்கும். ஆனா, அந்த சண்டைய நான் எப்படி ஃபேஸ் பண்ணி ரொம்ப என்னோட ஹேப்பியான லைஃப்ப ஹேப்பியான மூமெண்ட்ல நான் எடுத்துட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னா, சின்ன சின்ன சண்டையா இருந்தாலுமே 3வது மனுஷன என் லைஃப்ல வரவிடாம, எனக்குள்ள நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து பேசுவோம். 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ, 1 மணி நேரமோ உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள. இப்போ இருக்க தப்பே என்ன தெரியுமா? விவாகரத்து நம்ம ஹைகோர்ட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே உட்காந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே மனசு விட்டு பேசுகிறதே கிடையாது. அந்த ஒரே ஒரு ரீசன் தான் நான் உண்மையாகவே சொல்லுவேன். ஸோ மனசு விட்டு ஈகோன்ற ஒரு பிரச்சனைனால தான் நம்ம லைஃபே இழந்துட்டு நிற்கிறோம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. வாழ்க்கையில் சண்டைன்றது சாதாரண விஷயம். எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தனே தெரியாமல் வளர்ந்துட்டுருக்கோம், எதுக்கு சாக போகிறோன்னு தெரியாமல் செத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இடையில ஏன் இவ்வளோ சண்டை போராட்டங்கள்? வயசுன்றதும்